ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னாலே நுரை மிதப்பு முறைன்னு அர்த்தம். அதாவது ஒரு மிக்சரில் நம்ம நுரையை உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய ஓர் எல்லாத்தையுமே நம்ம காமனாக செப்பரேட் பண்ணி மீதி இருக்க கேங்கை அடியில் செட்டில் பண்ணுவோம். இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இதாவது உள்ள அடிப்படை விஷயம், பேசிக் திங்ஸ் இதுதான். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சல்ஃபைடு ஓராக இருக்கக்கூடிய கலினா, ஜிங்க் பிளண்ட் இது எல்லாத்தையுமே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலில் வெட் பண்ணுவாங்க. வெட் பண்ணி இந்த க்ரஸ்ட் ஓர், அதாவது நல்லா தூள் செய்யப்பட்ட ஓரை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டை அது கூட ஆட் பண்ணுவாங்க. ஃப்ரோத்திங் ஏஜென்ட் அப்படின்னா பைன் ஆயில், யூக்கலிப்ஸ் இது எல்லாமே நுரை உருவாக்கக்கூடிய ஏஜென்ட், அதை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது கூட கொஞ்சம் சோடியம் எத்தில் சாந்தேட் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து கலெக்டராக அங்கே ஆக்ட் ஆகும். கலெக்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை அது கூட அட்டாச் பண்ணிக்கும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த ஹோல் மிக்சரில் ஏரை வந்து ப்ளோ பண்ணுவோம் நல்லா. ஏன்னா அப்போ தானே நுரை ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹேரை வந்து இது கூட ப்ளோ பண்ணுவாங்க. ப்ளோ பண்ணிவிட்டு இந்த கலெக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கலெக்டரோட வேலை வந்து இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை தான் கூட அட்டாச் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸில் என்ன கிடைக்கும்னா, இந்த ஆயில் நம்ம வெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆக்சுவலாக ஆயிலில் வெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஓரை, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நல்லா மிதந்து மேலே வந்துடும். நுரையில் மிதந்து சர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. தட் மீன்ஸ் தமிழில் சொல்லணும்னா வழித்தெடுத்து அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த கேங் பார்ட்டிகல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே, அந்த சல்ஃபைடு ஓரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அடியில் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? அது என்னென்ன இம்ப்யூரிட்டி அதில் இருக்கும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. சோடியம் சைனைட், சோடியம் கார்பனேட் அந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம படிச்சுக்கலாம். கலீனாவில் ஜிங்க் சல்ஃபைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சோடியம் சைனைடை அது கூட ஆட் பண்ணி இந்த Na2Z10 CN4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி இந்த ஃப்ளோட்டேஷன் ப்ராப்பர்ட்டியை உருவாக்கி இதுலேருந்து இந்த கேங்கை தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு சல்ஃபைடு ஓர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. கீ பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அது கூட ஆயிலை அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுவாங்க. அது கூட கலெக்டராக என்ன ஆக்ட் ஆகும்னா சோடியம் எத்தில் சாந்தேட் ஆக்ட் ஆகும். அப்புறம் இந்த மிக்சர் கூட ஏரை ப்ளோ பண்ணி அதில் இருக்கக்கூடிய மாலிகல்ஸை அட்டாச் பண்ணி ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் நுரை வரும்போது அந்த ரிசல்ட்டில் என்ன கிடைக்கும்னா அது எல்லாத்தையுமே ஸ்கிம் ஆஃப் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கேங்ஸ் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் வீடியோ போடலாம். Thank you.